ஹே அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் மேரேஜ் வித் மீ அத்தை பையன் அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனும் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக எந்த ஒரு இன்ட்ரோ வேணால் அப்படியே ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். போக போக நீங்களே பிக்கப் பண்ணிக்கோங்க. ஏய் போடாடி, என்னடி கோவமா? ஆமாம், கோவம்தான். நீங்கள் காலே எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்லடி, அது உனக்கே தெரியும்ல, வீட்டில் ஃபங்க்ஷன். ஆனாடி கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். சூன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் மேரேஜ். எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்? அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியும். ஆமாண்டி பொண்டாட்டி, ஒன்றா இருக்க தான் முடியும். என்ன பண்ணுறது, என் வீட்டில் உள்ளவங்களும் கேட்க மாட்டாங்கிறாங்க. நானும் சொல்லி பார்த்துட்டேன். நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு இப்போது உன் கூட தான் கல்யாணம் ஆக போகுது. ஆல்ரெடி வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் தாண்டி நீ என்னென்னு லவ் பண்ணுறது. அதுக்கு மேலே என்ன, அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம். இருந்தாலும் நான் உங்களை மிஸ் பண்ணுறேன். இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் எனக்கு காலே பண்ணல. நான் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற. அப்படி அடி பொண்டாட்டி, ஒருவேளை கோவமாக இருக்கியோ? ஆமாம், கோவமாக தான் இருக்கேன். அவனுக்கு புரிய மாட்டேங்குது. சரி பொண்டாட்டி, அப்படின்னா எடுத்து வச்சு ஒரு கிசு தரட்டா? எப்படி முடியும்? நான் தான் வீட்டில் இருக்கேனே. சரி ஓகே, உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா? இல்லை, நீயே வந்து பேசு, எனக்கு பயமாக இருக்குது. என்னடி பயம்? இல்லை, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. இந்த அப்பங்காரனே இப்படித்தான். என்ன உன் தகப்பனுக்கு? தாயம், அது எங்கள் வீட்டில் லவ்னா தெரியும் தானே, அகைன்ஸ்டு. அதான். சரி ஓகேடி, நீ ஒன்றும் கோவம் இல்லையே? நான் ஸ்டார்டிங்கில் கோவமாக தான் இருந்தேன். பட் நீ இப்போ என் கூட பேசினில்ல, நான் இப்போ கொஞ்சம் ஓகே தான். ஆனால் நைட்டு செவ்வரி குதிச்சு என் வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏய் பொண்டாடி, இன்னும் மாடி அதை நினச்சிட்டு இருக்க? ஆமாம், நான் மிஸ் பண்ணுறேன். அது ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஸ்டொமக்கெல்லாம் பட்டர்ஃப்ளையாக இருந்துச்சு. ஓ அப்படியாடி? அப்படின்னா உனக்கு ஒரு கிஸ்ஸு கொடுக்க தான் வேணும் போலையே. ஃபோனில் வேணாண்டி, நான் வீட்டில் நேரில் வந்தே தரேன். இல்லையா, நீ காலை கட் பண்ணு. என்ன கட் பண்ணடி? அப்படின்ட்டு என் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். வயன், இங்கே என்ன பண்ணுற? அது மாமா, அம்மா அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு? நீ எதுக்கு இங்கே வந்த? அதான் மாமா. அதான் சொன்னல நீ வரக்கூடாதுன்னு. உனக்கு இல்லை மாமா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, அதான் நான் மேலே வந்தேன். நான் வந்து சொல்லலான்னு இருந்தேன், பட் நீங்கள் அதான் தெரியுது இல்லை, கீழே போய் சொல்ல முடியாதா? அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கிறது. இல்லை மாமா, அது வந்து உன்னை பார்த்தாலே பிடிக்கல வயன். முதல்ல நீ என் மூஞ்சில முடிக்காத. ஏன் மாமா இப்போலாம் வர வர என்ன வெறுக்கிற? அந்த அளவுக்கு பண்ணிட்ட ஒய்யன். உனக்கே தெரியும்ல நிறையா அவன் லவ் பண்ணுறது. அப்போ ஏண்டி? நான் என்ன பண்ணேன்? எல்லாமே நீங்கள் தானே பண்ணீங்க. ஆனால் உன்னை நான் என் கூட வச்சிருந்தேன்ல, நல்லா பண்ணிட்டடி. மாமா மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா, நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஏய், இன்னும் கல்யாணம் உனக்கு புரியுதா? நாளைக்கு என்கேஜ்மெண்ட், உனக்கானவன் வரப்போகிறான். அப்புறம் என்னடி உனக்கு அவ்வளோ அரிப்பு? மாமா வயன், முதல்ல கையெடு. அவன் மேலே செம்ம காண்டில் இருக்க. மாமா புரிஞ்சுக்கோ மாமா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாது. அப்பா அம்மா சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னா கட்டிட்டு போடி. இந்த வீட்டில் நீ இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கோவமாக இறங்கிட்டு போகிறான். என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டார். அவரே எல்லாம் பண்ணிட்டு என் மேலே பழைய தூக்கி போடுறாரு. நான் என்ன பண்ணுவேன்? என் மாமா எனக்குன்னு நினைச்சேன். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறது எனக்கு எதுவும் புரியல. எல்லாமே கையை மீறி போச்சு.
அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்டு உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இந்த சைடு தயாங் தான் அப்படியே கீழே வந்து, ஆண்டி நீங்கள் எதுக்கு? இல்லை தயாங், நீ என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற? புரியல. இல்லை, ஒயன் கூட நீ சண்டை போட்டியா? இல்லை ஆண்டி, அது வந்து நான். சரி, நீ பார்த்துக்கோ, அவளுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்கிறா. புரியல. தெரியலப்பா, கல்யாணம் வேணான்னு சொல்கிறா. எனக்கே பயமாக இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிடுவான்னு. ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல எதுக்கு கூப்பிட்டீங்க? அதை பற்றி பேச தான் கூப்பிட்டேன். நீ சாப்பிடவே இல்லையே. ஆமாம் ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் ஃபுட் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு டைம் உட்காந்து அப்படியே சாப்பிட்றான். அப்படியே மேலே பார்க்குறான், அவங்க ரூம் டோர் அப்படியே லாக்கில் இருக்குது. எனக்கு புரியவே மாட்டேங்குது. எத்தனை டைம் சொன்னாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டேங்க் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மா தான் உள்ளே வராங்க. ஐயன், என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்ன தூங்கிட்டே? எழுந்துரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வந்துடுவாங்க, உனக்கு என்கேஜ்மெண்ட் தெரியும்ல. அம்மா. ஐயன் எழுந்துருமா, எழுந்துரு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே கண்ணை கசக்கிட்டு எழும்புறீங்க. எது நீ தூங்கவே இல்லையா? ஆமாம், நைட்டு லேட்டா. பார்த்தாலே தெரியுது, கண்ணில் டார்க் சர்க்கிள்லாம் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? அம்மா எதுக்குமா எனக்கு கல்யாணம்? அதெல்லாம் வயசுக்கு வந்தால் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி தான் வைப்பாங்க. நான் இப்போ தானே காலேஜ் முடித்தேன், அதுக்குள்ளே எதுக்கு கல்யாணம்? இங்கே பாரு ஐயன், எத்தனை டைம் அம்மா சொல்கிறது? உனக்கு புரியலையா? அம்மா, எனக்கு இந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லை. நம்ம எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம், நான் மட்டும் எப்படிம்மா? என்னம்மா பண்ணுறது, பொண்ணா பிறந்தா கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இது பாருமா ஐயன், டேங்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தோம், உனக்கும் டேங்க்கும். ஆனால் அவன் தான் உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறானே இல்லையாவன், அப்படி இருக்கும்போது எப்படிம்மா? அவன்கிட்ட கேட்டோம், ஏன் உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என்னம்மா சொன்னான்? கூடவே இருந்தால் எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? ஒருவேளை நின்று விட்டு தூரம் எங்கேயாச்சும் போயிருந்தா கூட அவளை மிஸ் பண்ணியிருப்பேன், ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஆனால் அவளை வேறு மாதிரி பார்த்துட்டேன், என்னால் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறான். அப்படி இருந்தால் எப்படி அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியும்? அவனை பிடிச்ச பொண்ணே அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? அதுவும் சரிதாம்மா, அவனுக்கு பிடிச்ச பொண்ணையாக கல்யாணம் பண்ணிக்கட்டும். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாகி வந்துடுறேன், நீ சாரியை வச்சுட்டு போ. ஓகேம்மா அப்படின்ட்டு உங்கள் தலையை தட்டி கொடுத்துட்டு அப்படியே அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, சாரியாக எடுத்து அப்படியே வியர் பண்ணுறீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது அந்த மாதிரி சாரி தான், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அப்படியே மிரரில் பார்க்குறீங்க. இந்த டைமில் நான் டயம் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கணும், ஆனால் யாரும் தெரியல. என் அப்பாவோட ஃப்ரெண்டா, உன்னை பின்ன நான் அவரை பார்த்தது கூட இல்லை. நான் எப்படி சர்வை பண்ண போகிறேன்? என்னால் முடியல. அவர்கிட்ட பிடிக்கலன்னு சொன்னாலும் வேற ஒருத்தர் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு தான் தயங்க இல்லைன்னு ஆச்சு. என் ஃப்ரெண்டே லவ் பண்ண தொடங்கிட்டான். இல்லை, அவங்க எனக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்போ மாமா கிட்ட லவ் சொன்னனோ அன்னையிலிருந்தே அவர் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த லியா கூட என்கிட்ட மறைச்சிட்டா. 2 பேரும் சீக்கிரட்டாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் தான் பைத்தியக்காரி, கண்மூடித்தனமாக அவரை காதலிச்சிட்டு இருந்திருக்கேன். என்னை பார்க்கவே இல்லை. அவர் என்ன தான் பார்க்குறான்னு நினச்சேன், ஆனால் என் ஃப்ரெண்டு லியாவை பார்த்துருக்காரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு அழுகையாக வருது. ஸோ டோர் ஓப்பனாக சவுண்ட் கேட்குறீங்க, அப்படியே பார்க்குறீங்க. லியா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, ஐயன் ரொம்ப அழகாக இருக்க ஐயன், இந்த சாரியில் எப்பவும் உன்னோட க்ராப் டாப்பில் தான் பார்ப்பேன், ஆனால் இந்த சாரியில் செம்மையாக இருக்குடி அப்படின்ட்டு அவளும் உங்களை பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. உங்களுக்கும் மனசு வரல லியா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் லியா கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டீங்க தேங்காய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் லியா பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி அழுகுற? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிங்காக இருக்குது, இந்தா உனக்கு மேக்கப்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன் அப்படின்ட்டு உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்றா. இங்கே பாருடி, கல்யாணம் பண்ணால் எல்லோரும் போகத்தான் செய்வாங்க, ஆண்டி வேற சொன்னாங்க, இதுக்கெல்லாம் எதுக்குடி ஃபீல் பண்ணுற? ஒரு வேளை நீ ஓ ஃபியான்ஸே கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே வந்து இருந்துரு,
எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுவும் வீடுடி. ஆ ஆமாம், இது என் வீடு தான். உனக்கு என்னடி? ம் ராணி மாதிரி இருக்க. எல்லாரும் பார்த்து பார்த்து உனக்காக பண்ணுறாங்க. எனக்கு தான் ம், என்ன புரியல இல்லையா? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்? ஆ உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல. ம், உன் அளவுக்குலாம் இல்லை வையன். நீ செம்ம ரிச்சான பொண்ணு. உனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது. ம் என்னடி? ஆ எதுக்கு ஒரு மாதிரி பண்ணுற? அதெல்லாம் விட பார்த்துக்கலாம். அதான் நீ தயங்க லவ் பண்ணுறிய. அவன் உன்னை பார்த்துப்பான்ல. அவன் பார்த்துப்பான் தான். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்குன்னு எல்லாருமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க. என் அப்பா அம்மா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் விடலையா? எல்லாம் நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு அவளை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் சோகமாக இருக்கீங்க, பட் அவள் ட்ராக்கே மாற்றிருப்பா. ஸோ அப்படியே தான் உங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க. லியா கூட தான் கீழே இறங்கி. லியாவும் ஒரு மாதிரி ஹாஃப் சாரி தான் வியர் பண்ணியிருப்பான், பார்க்க அழகாக இருப்பா. ஸோ அவள் கூட தான் அப்படியே கீழே போகிறீங்க. நோட் பண்ணுறீங்க. தயான் பார்த்து சிரிக்கிறான். ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் லியாவை தான் பார்க்குறான்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தயான் உங்களை சாரியில் பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவ, எனக்கு சாரி ரொம்ப அழகாக இருக்கா லியாவை விட. ஆனால் என் பொண்டாடி தான் அழகு அப்படின்ட்டு லியா பார்த்து விங்க் பண்ணுறா. நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் கீழே போய் உட்காடுறீங்க. ஸோ உங்களுக்கே புரியுது தேங்க்கும் லியாவுக்கும் ஒரு ரூட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தெரியும். ஸோ அப்படியே தான் அந்த ப்ராசஸ்லாம் போகுது. ஜங்கு என்ன அப்படியே இருக்கு? உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? அப்பா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எப்போ கல்யாணம் மட்டும் சொல்லுங்கள், அன்னைக்கே தாலி கட்டுறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு லைட்டாக ஓகே பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது. ஸோ ப்ராசஸ்லாம் அப்படியே தான் நடக்குது. ஸோ நீங்கள் குனிஞ்சிருந்து பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே தான் இப்போ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. எல்லாமே ப்ராப்பராக நிச்சயத்தம்லாம் முடியுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே உங்களுக்கு ரிங்கை போட்டு விட்றான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க ஜங்குக்கை. பின்னாடி தயாங்க நிற்கிறான். உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஸோ கஷ்டப்பட்டு தான் ஜங்குக்கு நீங்கள் ரிங்கை போட்டு விட்றீங்க. ஸோ அப்படியே தான் டைம் போகுது. இப்போ உங்கள் அம்மா தான், பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்னம்மா நீ மாப்பிள்ளை நிமிந்து கூட பார்க்கல? அதும்மா சரி ஓகே. ஜங்கு சொல்லுங்கள் ஆண்டி. நீ ஒயின் கூட பேசவே இல்லைல்ல? ஆமாம் ஆண்டி, நீங்கள் எல்லோரும் இருந்தா எப்படி அவள் என் கூட பேசுவா? கரெக்டு தான். நீங்கள் 2 பேரும் போய் அவள் ரூமில் ஸோ பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே பின்னாடியே வர்றான். இப்போ உங்கள் ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணுறீங்க. தேங்க அதை நோட் பண்ணுறான். பட் அவன் கண்டுக்கல. லியா கூட தான் பேசுகிறவங்க ஜாலியாக இருக்கான். அண்ட் அப்படியே பால்கனியில் தான் ஓயன் ஜங்கு பேசிட்டேன். எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா ஆமாண்டி. டீயா? கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு டீன்னு சொல்கிறதுல தப்பு இல்லையே. தப்பு இல்லைதான். சரி ஓகே ஃபைன். நீ நர்வஸாக இருக்க, எனக்கு புரியுது. உன் ஃபீலிங்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். உனக்கு டைம் எடுக்குண்ணா. இது அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் நினைக்காத. நான் உன்னை பார்த்துருக்கேன் காலேஜ் போகும்போது. அப்போவே முடிவு பண்ணேன். ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான். அவன் கூட தான் நீ கல்யாணம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அங்கிள் வந்து வீட்டில் பேசும்போது நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு வையன். நான் லவ் பண்ண பொண்ணே என் வீட்டில் பேசுகிறாங்க. அப்புறம் என்னது? ஆமாம் வையன், நான் பார்த்தேன். அண்ட் ஒன் டைம் நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன் என் அப்பாவுடைய காரில். அப்போ நீயும் வந்திருந்த. அப்போ தான் பார்த்தேன். செம்ம அழகாக இருந்தேன். அப்போவே உங்ககிட்ட லவ் சொல்லியிருக்கலான்னு தோணுச்சு. ஆனால் எனக்குள்ளே பயம். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரேன். இப்போ போய் சொன்னால் சரியாக இருக்குமான்னு எனக்கே தோணுச்சு. ஃபர்ஸ்ட் என் கெரியரில் நான் நல்லா பில்ட் ஆகிக்கணும் அப்படின்னு தோணுதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட லவ் சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் போக போக எனக்குள்ளே பயம் வையன். ஏன்னா நீ உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ? இதுதானே நம்ம கல்ச்சர். நல்ல வேலை என் மச்சான் டைம் உன்னை லவ் பண்ணல, உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டான். என் ரூட்டு கிளியர். என்ன சொல்கிறீங்க? எனக்கு தயங்க ரொம்ப வருஷமாக தெரியும். நாங்கள் 2 பேருமே
காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஆ, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், எனக்கு தெரியும். ஓகே, சரிடி. என்ன, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது வந்து சரி, ஓகே ஃபைன். சரி, நான் சொல்ல மாட்டேன். அண்ட் நான் கிளம்புறேன். இந்த நீ உனக்கு நான் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணு. புரியுதா? ரிப்ளை பண்ணணும். ஆ, ஓகே. ஏய், நீ பயப்படுறன்னு எனக்கு தெரியுது அப்படின்ட்டு உங்கள் சின்ன பிடிச்சிட்டு, பாரு, நான் உனக்காக இருப்பேன், உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இது அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. இது லவ் மேரேஜ். நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கு சொந்தமாக போகிறா. உன் முடிவை இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் வீட்டில் உனக்கு எனக்கு தான் கல்யாணம். நீ நல்லா யோசித்து முடிவெடு. உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வெயிட் பண்ணுறேன் வயன், உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிட்டு அப்படியே போகிறா. நீங்கள் அவனே பார்க்குறீங்க. எனக்கு எதுவும் புரியல. ஒருத்தனை பின்னாடி நாய் மாதிரி லவ் பண்ணேன், ஆனால் ஒருத்தன் எனக்கே தெரியுமா இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் என்னால் இப்போ எப்படி ஜங்கு கையை புருஷனாக பார்க்க முடியும்? என் மாமாவை தவிர்த்து வேறு யாரையும் என்னால் பார்க்க முடியாது. இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு திரும்பிட்டு பார்க்குறீங்க. உங்கள் பால்கனிலேருந்து ஏதோ சவுண்ட்ஸ் மாதிரி கேட்குது. அங்கே பார்த்தா லியாவும் டேயாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் ஐஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக டியர்ஸ். என்னால் இதை பார்க்க முடியல அப்படின்ட்டு ஒருமே அழுதுட்டு ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. இந்த சைட் லியாதான், தயா வீட்டு தயா, ஏய் போடாடி, எனக்கு இந்த ஹாஃப் சாரியில் உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தடி. போதும் போதும், ஸ்டாப் பண்ண, எனக்கு மூச்சு முட்டுது. அப்படியாடி? இதுக்கு எப்படின்னா அப்போ நைட்டு எதுக்குடி கோவப்பட்ட? அதுக்குன்னு இப்படியா? நைட்டு வர கிடைக்கல, அதான் இப்போ வந்து நல்லா உரியுறேன். நான் ஃபுல்லாக வீட்டுட்டாயம். வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஆண்டி கேட்குறாங்க, நீ உனக்கு கல்யாணமா உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமானு. கரெக்ட் தான்ல? அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் வயன் கூட வச்சுக்கலாமா? புரியல. வயனுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும். ஒரே மனமேடையில் 2 பேருக்கா? ஆமாண்டி, நான் வீட்டில் பேசி பார்க்கட்டா? அதெல்லாம் வேண்டாம். எதுக்குடி? என்னத்தையும் வேண்டாம் ப்ளீஸ். ஏண்டி, நீ தான் நேற்று நைட்டு எனக்கு தோணுச்சு தான், ஆனால் வயனுக்கு ஏய் அதெல்லாம் கிடையாது. வயனுக்கு அவங்க அப்பா அம்மா சைட்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க தான், சீர்வரிசை அந்த மாதிரி. எனக்கு தான் யாரும் இல்லையே. ஏய், எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படி பேசக்கூடாதுன்னு. இருக்காங்க தான், ஆனால் இருந்தும் இல்லாத மாதிரி. எனக்கு புரியல. எனக்கு உன்னை பார்த்தோன்னே எல்லாமே கிடைச்ச மாதிரி. என் லைஃப்பில் நான் இழந்த சந்தோஷம் எல்லாமே அப்படின்ட்டு தயங்க கட்டி பிடிச்சிக்கிறா. தயங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, உனக்காக நான் இருக்கேன்டி, புரியுதா? உனக்காக இருப்பேன். உங்ககிட்ட நான் எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறது? என்னை ஏற்றுப்பியா ஏற்றுக்க மாட்டியா? ஒருவேளை என்னை விட்டு போயிடும்னு பயமாக இருக்குது. எனக்கு தெரியலடி, பார்த்துக்கலாம். அதெல்லாம் வயது கல்யாணம் ஆகட்டும். அவளை இந்த வீட்டில் வந்து துரத்து தான் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் உன்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஸோ இப்படி தான் ஜங்கு கூட ஃபேமிலி அப்படியே போயிருக்கும். ஸோ ஜங்கு உங்களுக்கு அடிக்கடி சேட் பண்ணுவான். ஸோ நீங்கள் சேட் பண்ணால் மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவீங்க. கால் பண்ணால் ஆகும் அப்படி தான் பேசிட்டு சமாளிச்சுட்டு கட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு மனசே இல்லை. இப்போ உங்கள் டைரி எடுத்து அப்படியே எடுத்து நோட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு டைரி எழுத பழக்கம் இருக்கும். ஹே மாமா, உனக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. நீ ஏன் இப்படி சொல்கிற? உனக்கு என்ன பிடிக்கலையா? எத்தனை டைம் நான் என் லவ்வை சொல்லிட்டேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. அப்போலாம் நான் நினச்சேன் நீ என்னை தான் பார்க்குறேன்னு. அதனால என்னமோ உன் மேலே அதிகமாக எனக்கு லவ் வந்துடுச்சு. என் மாமா என்னை லவ் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் பக்கத்தில் இருந்து என் ஃப்ரெண்டை பார்த்துருக்க. கரெக்டு தான்ல? கூடவே இருந்தால் எப்படி லவ் வரும்? நான் உன் கூட எப்போவுமே இருக்கணும் தான் உன் கூடவே இருந்தேன். ஒரு வேளை நான் உன்னை விட்டு காலேஜ்
ஹாஸ்டலில் படிச்சிருந்தேன்னா உனக்கு என் மேலே லவ் வந்திருக்குமா? என்ன நீ லவ் பண்ணியிருப்பியா? நான் இங்கேயே சின்ன வயசுலேருந்து உன் கூட இருக்கிறதுனால உனக்கு என்ன பிடிக்காம போச்சு. ஆனால் அன்னைக்கு நடந்ததை என்னால் மறக்கவே முடியல மாமா. என்னால் எப்படி ஒரு பொண்ணா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்கிட்ட எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு தெரியா? லியா உனக்கு எவ்வளோ பிடிக்கும் நான் பார்த்தேன். ஆனால் உன் லைஃப்பில் நான் வரக்கூடாது. உன் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த மேரேஜ் ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் மாதிரி தான். என் அப்பா ஜங்குக்கோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகும், அதுக்காக தான். ஆனால் நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்? என்னால் அதுலேருந்து வர முடியல. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் யோசிச்சு அப்படியே ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் கால் பண்ணுறான். அப்படியே அட்டன் பண்ணிட்டு, ஜங்குக், ஏய் என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்லை அது இல்லை. ஏய் எனக்கு தெரியுது. அழதியா என்ன? அது வந்து அது உண்மையை சொல்லு, என்கிட்ட போய் சொல்லாத. ஆமாம், அது வீட்டை மிஸ் பண்ணுறேன். ஓ அப்படி இல்லடி, கல்யாணம் பண்ணா என் கூட நீ வா, நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் பண்ணுறேன், புரியுதா? அந்த வீட்டுக்கு வரனாலும் பரவாயில்ல, இல்லை உன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு ஓகே தாண்டி. என்ன சொல்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனால் மாமியார் வீட்டுக்கு வரணும்னு கட்டாயமா? இல்லை இல்லை, அப்படி இல்லைன்னா உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எங்கே உன் வீட்டுக்கே வந்துடுறேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், பட் போக போக பழகிரும். நான் அதை புரிஞ்சிக்கிறேன். சரிடி, உனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம், ஓகேவா? நாளைக்கு வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஃபேமிலி எல்லோரும் வர்றாங்க, நீ எப்படியும் வரணும், புரியுதா? சரி, எனக்கு தூக்கம் வருது. ஓகே ஃபைன், நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன், ஆல்ரெடி அழுதுருக்க, தூக்கம் வரத்தான் செய்யும். நான் காலை கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனும் கட் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் அப்படியே தயாங்கோட திங்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும். சின்ன வயசுல தயாங்க என்னென்ன பண்ணியிருப்பானோ, ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கூட அந்த கவர் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு குல்ஃபி சாப்பிட்டு அந்த குல்ஃபி குச்சியை கீழே போட்டிருந்தாலும் அந்த கவர் அந்த குல்ஃபி குச்சிலாம் அப்படியே கீழே எடுத்து நீங்கள் அதை அப்படியே கழுவி எதட்டே அங்கே இந்த டைமில் சாப்பிட்டா அப்படின்னு நோட் பண்ணி ஒரு பாக்ஸில் அந்த திங்ஸ்லாம் அவள் என்னென்ன வந்து பண்ணானோ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு 10 வயசுலேருந்து தயங்கல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போத்துலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு 21 இயர்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் டேங் என்னென்ன பண்ணியிருப்பானோ, என்னெல்லாம் கொடுத்துருப்பானோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க. இந்த 3 மந்த்தாக தான் உங்களுக்கு தெரியும் டேங்கும் இல்லையாவும் லவ் பண்ணுறாங்கன்னு. உங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். நம்ம லவ் பண்ணுறவங்க நம்ம லவ் பண்ணலன்னா நம்ம அவங்கள கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. அவங்க பிடிச்ச லைஃப்பில் அவங்கள போக வைக்கணும்ல. அதனால் உண்மையாக லவ் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தயாங்கிட்ட விலகிடலான்னு முடிவு எடுத்துறீங்க. ஏன்னா நீங்கள் தயாங்கிட்ட லவ் சொன்னதுலேருந்து அவன் உங்களுக்கு வெறுத்துட்டு மட்டும்தான் இருக்கான். இதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் லவ் பண்ண தயாங்கே இது கிடையாது, உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து எப்படி நான் ட்ரெஸ் எடுக்க போகணும், உங்கள் ஃபேமிலியோட போகிறீங்க. ஸோ உங்கள் கூட லியாவும் வரா, ஏன்னா ஃப்ரெண்ட் இல்லை வந்து தானே ஆகணும். ஸோ அதுக்காக வர்றா. அவங்க கூட பேசுகிற சாக்கில் தயாங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் எப்படி ஜங்கு கூட ஏதோ ஒரு கடமைக்குன்னு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ட்ரெஸ்லாம் எடுக்கிறாங்க. ஒரு ரெட் கலர் தான் சாரி அப்படியே எடுத்து ஜங்குக்கு உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறான். உங்களுக்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே வாங்குறீங்க. தயங்க நோட் பண்ணுறான். ஓகே ஃபைன், இவன் ஜங்கு லவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்ம ரூட்டு கிளியர் அப்படின்ட்டு தான் உங்களே பார்க்குறான். பட் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து ஃபர்தராக எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்தாச்சு. ஸோ இன்னும் 3 டேஸில் உங்களுக்கு மேரேஜ். ஸோ உங்கள் எல்லா ஃபங்க்ஷனும் வீட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. நீங்கள் ஜங்குக்கு எடுத்து கொடுத்த அந்த சாரியை தான் அப்படியே வியர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃபர்தராக நீங்கள் ஒரு ப்ரைடல் லுக்கில் இருக்கீங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டேயாங் தான் வேஷ்டி சட்டையில் அப்படியே நிற்கிறவங்க முன்னாடி வந்துட்டு, வயன் நீ ஓகே தானே? மாமா
எதுக்கு ஃபேஸ் மாறுது? மாமா நான் உன்கிட்ட லாஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ் மாமா, இப்போ கூட இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய், அறிவில்லை உனக்கு? எத்தனை டைம் சொல்லிட்டேன், உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே பேசிக்கலாம், எல்லாம் புரிஞ்சுப்ப. உனக்கு தெரியும்லடி நான் லியாவை லவ் பண்ணுறேன். எனக்கு அவனா உயிர். அவள் பாவுண்டி, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசில் உன் கூட இருக்கும்போதே எனக்கு அவளை பிடிக்கும். நான் என்னடே பண்ணுறது, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை. என் கூடவே இருந்ததால எனக்கு சிப்ளிங்ஸ்லாம் கிடையாது. உனக்கே தெரியும், நம்ம 2 பேருமே தனியாக தான் வளர்ந்தோம். உன்னை நான் சிஸ்டராக பார்த்தேன்டி, பொண்டாட்டியெல்லாம் பார்க்க முடியாது. எனது சிஸ்டராக பார்த்தியா? ஆமாண்டி, அதான் என்னால் உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸும் வளர முடியல. நான் லியாவை தான் லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே பச்சையாக கெஞ்சாத. பசங்க தான் பின்னாடி வரணும், பொண்ணுங்க கிடையாது. எனக்கு பிடிக்கலடி. ஒன்று ஒய்ஃபை அக்செப்ட் பண்ண என்னால் முடியல. அப்புறம் அன்னைக்கு நடந்தது எப்படி இருந்தாலும் ஜங்குக்கு தெரிய வரும்ல. அதை நான் பார்த்துக்கிறேன். அது என்னோட மிஸ்டேக். உன்னோட மிஸ்டேக் தானே. எதுக்கு என் லைஃப்? அப்போ அது நடந்ததாலஹா நீ இப்படி இருக்க, அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை மாமா, நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து என்ன தெரிஞ்ச நாளையிலேருந்து எனக்கு நீ மட்டும்தான் நினச்சி வளர்ந்தேன். அம்மா சொல்லுவாங்க உனக்கு தேங்க் தானே, ஆனால் எனக்கு தெரியல நீ என்ன லவ் பண்ணமே, என் ஃப்ரெண்டை லவ் பண்ண. ஒருவேளை நான் அவளை ஃப்ரெண்டாக பிடிக்காம தனியாக இருந்துதான் நீ என்னை லவ் பண்ணியிருப்பல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. நான் உன்னை லவ்வே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நீ என் கூட இருந்த. எனக்கு எப்படி உன் மேலே ஃபீலிங்ஸ் வரும்? அப்படின்னா வரலையா? லாஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ். என்னால் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னை மட்டும்தான் ப்ளீஸ். என்னால் எதுவும் சொல்ல முடியல. என்னடி என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வெளியில் சொன்னேன், கண்டிப்பாக மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், எங்கேயாச்சும் போயிடுவேன். இல்லடி, ஏன் போனால் விட மாட்டேன்ல. நான் இருக்கிறதெல்லாம் என்னை எப்படி பண்ணுறேன்? செத்து போகிறேன். நீயும் வேண்டாம் லியா, அதுக்கப்புறம் வந்துடுவாடி என் கூட. நான் இல்லைண்ணா ஏன் இந்த மாதிரி சுயநலமாக இருக்க? நீ இவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லை வையன். ஓகே, உனக்கு என்ன பிடிக்கலல்ல? கரெக்டு தான், நீ என்னை சிஸ்டர் மாதிரி பார்க்குறல்ல. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். நான் லவ் பண்ணி கெஞ்ச மாட்டேன், எதுவுமே. நான் முடிவு பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக உன்கிட்ட கேட்டு பார்க்கலாம், நீ மனசு மாறுவேன். கடைசி வரைக்கும் ஒன்றே நினச்சிட்டு இருப்பேன்னு. ஆனால் நீ எனக்கு கண்டுக்கவே இல்லைல்ல. செத்து போவேன்னு சொல்லல. எனக்கு தெரியும் நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா மாற மாட்டேன்னு. அது மாதிரி தான். ஆனால் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஓகே ஃபைன், உனக்கு லியா தான் பிடிச்சிருக்குன்னா நீ அவன் கூட ஹாப்பியாக இரு. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட வரவே மாட்டேன், பேசக்கூட மாட்டேன். எனக்கு இது வரைக்கும் நீ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் நீ எந்த சப்போர்ட்டும் நீ எனக்கு பண்ணக்கூடாது. எனக்கு நீ வரவே கூடாது. உன்னை நான் வெறுக்கணும்னு நினைக்கிறேன். பையன் என்ன? ஆமாம், என்னால் கெஞ்ச முடியல, எனக்கு வலிக்குது. நான் லவ் பண்ண பையன் என் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறத எத்தனை எனக்கு வலிக்குது மாமா, ரொம்ப வலிக்குது. ஏன்னா உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டேன். உன்னை விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க என்னால் முடியல மாமா, ரொம்ப வலிக்கு. இன்னைக்கு அவன் எனக்கு தாலி கட்டுவான், ஆனால் என் மனசில் நீ இருப்ப. எப்படி அவன் தொடுறதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னால் முடியாது மாமா. ஓயே, நான் கிளம்புறேன். என்னால் அவனை இதில் பார்க்க முடியல. அழுகாத. நான் தெரியல ஓயன், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னால் என் இடத்துல உன்னை வைக்க முடியாது. அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவளை விட மாட்டேன்னு. பாய் ஓயன்.
அப்படின்ட்டு டேங் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ நீங்கள் மேக்கப்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே தான் அந்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் ஜங்கு பக்கத்தில் உட்காடுறீங்க. இப்போது எல்லாமே ஃபர்தராக முடியுது. ஜங்கு கையில் அப்படியே தாலியை கொடுக்குறாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக டேங்க பார்க்குறீங்க. உங்கள் ஐஸில் லைட்டாக டியர்ஸ் வந்து அப்படியே வடியுது. இப்போ ஜங்குக்கு வந்து உங்களுக்கு தாலியை கட்டுறான். அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிருச்சு. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, ஆனால் கிடைச்ச வாழ்க்கையும் என்னால் வாழ முடியாத நிலைமையில நான் இருக்கேன். யாருக்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு பொண்ணு. யார் என்ன தப்பு பண்ணாலும் என் மேலே தான் பழி வந்து விழும். என்ன பண்ணுவேன் அப்படின்னு சங்குக்க பார்க்குறீங்க. அவன் கண்ணில் அவ்வளோ லவ். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹார்ட்லாம். நம்ம ஜங்குக்கு ஏமாத்துறோமா மனசில் ஒருத்தனை வச்சுட்டு அவன் கூட எப்படி வாழ்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்படியே தான் எல்லா ப்ராசஸும் முடியுது. இப்போ நீங்கள் ஜங்கு கூட வீட்டுக்கு போக போகிறீங்க. அப்படியே திரும்பி லாஸ்ட்டாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்கள் ஹேண்ட் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் இருக்கேன் அப்படின்னமே சைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே டேங்கை பார்க்குறீங்க. ஆங்கலியா தோல் மேலே அப்படியே கையை போட்டுட்டு இருக்கான். உங்களால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஜங்கு கூட வைஃப். ஸோ அப்படியே லாஸ்ட்டாக டேங்கை பார்த்துட்டு காரில் ஏறி உட்காடுறீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஆதரவு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அதை லைட்டாக கொஞ்சம் அழுகுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஜங்கு கூட வீட்டுக்கும் போயிடுறீங்க. இப்போது உங்களுக்கும் ஜங்குக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு சாரீ வியர் பண்ணிவிட்டு ஜங்கு கூட அம்மா தான் உங்களை அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகிறீங்க. அங்கே ஜங்குக்கு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கா கையில் ஒரு ஆப்பிளை வச்சுட்டு. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஏய் பொண்டாட்டி, இது நல்லதுதா, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாடி வா அப்படின்ட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுறான். இப்போ உங்களை பக்கத்துல உட்கார வைக்கிறா. ஏய் என்ன, இந்த பாலை குடிக்க சொன்னாங்க. ஆமாம்ல, ஆனால் எனக்கு இதுக்கெலாம் டைம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் குடிக்கணுமா? சரி ஓகே அப்படின்றத வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிறா. என்ன பண்ணுறீங்க? ஏய் ஓகே ஃபைன் ஃபைன், நான் ரொம்ப ஆர்வக்கோளாறு, எனக்கு தெரியலடி, எனக்கு உங்க கூட இப்போவே இருக்கணும்னு தோணுது. ஆனால் என்னால் எப்படி இப்போவே வா? ஓகே ஃபைன், உன் கண்ணிலே தெரியுது உனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைல்ல, என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைல்ல. அது வந்து ஜங்கு புரிஞ்சிக்கோங்க. என்னால் எதையும் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்மளுக்கு இந்த 2 வாரத்துலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உங்களை பார்த்தே 2 வாரம் தான் இருக்கும். ஓகே ஃபைன், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீ ரொம்ப டயர்டாக இருப்ப. சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தூங்கிடு. நான் அப்படியே அந்த பால்கனி நிற்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜவுங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் அவன் உங்களை கட்டாயப்படுத்தலை. அப்படியே போயிட்டு அந்த பால்கனி நின்றுட்டு ஒரு மாதிரி தான் அந்த மூணை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியல. உங்கள் மேலே அவ்வளோ லவ் இருக்குது, பட் நீங்கள் தான் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அவனுக்கே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே நம்ம வந்து டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி தான், ஒரு மாதிரி பேண்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் மாதிரி தான் அப்படியே போட்டிருக்கீங்க. அப்படியே நடந்துட்டு வர்றீங்க. ஜம்மு உங்களை பார்த்துட்டு, ஏய் இந்த ட்ரெஸ்ஸில் கூட ரொம்ப அழகாக இருக்கடி. அழகாக இருக்கேண்ணா? ஆமாண்டி அழகாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் யோசிக்கிறீங்க. நீ டயாங் முன்னாடி விதவிதமாக ட்ரெஸ் போட்டு நின்றுருப்பீங்க. அவன் வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டான். நீங்கள் அப்போலாம் நீங்கள் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. பட் இப்போ வந்து ஜங்குக்கு எல்லாமே சொல்கிறான். உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறான், நல்லா இருக்குன்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஒரு வேளை நான் தேங்காய் லவ் பண்ணாமல் ஜங்குக்கா லவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்னால் அது முடியாது. என்னால் அவனை ஏமாற்ற முடியாது. என் மனசில் டேங் இருக்கா. எப்படி ஜங்குக்கு ஏமாற்ற முடியும்? நல்லாவே தெரியுது ஜங்குக்கு என்ன உண்மையாக லவ் பண்ணுறாரு. என்ன வயன் அப்படியே நிற்கிற ஸ்டன் ஆகி? இல்லை, நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கட்டுமா? சரிடி தூங்கிக்கோ அப்படின்ட்டு நீங்கள் தூங்குறீங்க. ஸோ உங்களுக்கு பெட்ஷீட்லாம் அப்படியே கவர் பண்ணி விட்றா. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் லேட்டாக தான் எழுந்துக்கிறீங்க. ஏய் என்னடி ரொம்ப டயர்டோ, தூங்கிட்டியோ? ஜங்கு உங்களுக்கு ஏய் அதெல்லாம் வேணாம், மெய்ட்ஸ் பார்த்துப்பாங்க. நீ அந்த வேலையெல்லாம் பண்ண வேணாம், நீ என்னை மட்டும் பார்த்தா போதும். ஒன்று மட்டுமா? புரியல. என்னை பார்க்குறது மட்டும்தான் உன் வேலை.
இந்த வீட்டில் அதுக்கெல்லாம் வேலைக்காரிங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ நான் உங்களுக்கு குக் பண்ண வேண்டாமா? உனக்கு ஓகேன்னா நீ பண்ணு, இல்லைன்னா வேண்டாம். நான் வீட்லேயே மெய்ட்ஸ்லாம் உனக்காக எனக்காக வச்சுருக்கேன், அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. நீ என் குயின் மாதிரி இங்கே உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இருக்கலாம். அண்டு எனக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிற வேலை இருக்குது, நீ பார்த்துக்கோண்ணே. அண்ட் இருப்பல்ல? ஆமாம், நான் இருந்துப்பேன். சரி ஃபைன், நீ பார்த்துக்கோடி. அண்டு லவ் யூ அகைன் சொல்றி, லவ் யூ சொல்றி. ஹா, அது வந்து சரி ஓகே ஃபைன், நான் உனக்கு டைம் கொடுக்குறேன்டி அப்படின்ட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டே போகிறான். உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, பட் இன்றைக்கே ஆஃபீஸ் போகிறா, ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லித்தான் இப்போ ஜெமுக்கு அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஆண்டி, அவன் வீட்டுக்கு இருக்கானம்மா? வீட்டில் இல்லை ஆண்டி, ஆஃபீஸ். தெரியும், அவன் அப்படி தான் போவான்னு. ஏம்மா அவனை விட்ட? அவர் தான் போகிறேன்னு சொன்னார். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீ இருப்பல்ல? ஆண்டி வரட்டுமா? இல்லை ஆண்டி, நான் வந்து இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு இருந்துக்கிறீங்க. ஃபோன் காலையும் கட் பண்ணிடுறீங்க. ஸோ வெளில வந்து பார்க்குறீங்க, ஆக்சுவலி ஜெகன் வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது, உங்களோட வீடு அளவுக்கு இல்லை, அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, இருந்த இடத்துல எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் தேங்க ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் திங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த டைரியை கூட உங்கள் வீடு டஸ்ட்பினில் போட்டிருப்பீங்க, அப்படியே அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் வீடு ரூமை நீங்கள் அப்படியே லாக் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஏன்னா இது போக நீங்கள் தேங்க நினைக்கவே கூடாது, தேங்க மறந்துடணும் அப்படின்ட்டு தான் உங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. என்ன பண்ணுறது? ஒரு 6 மாதம் போகட்டு, ஜம்முக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, நம்ம இந்தியா விட்டுட்டு எங்கே வேண்டாலும் போயிடணும், யார் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கீங்க. ஸோ இந்த சைட் தயாங் தான் அப்படியே வெளியில் வர்றா. ஏய் லியா, எங்கே இருக்க? ஹா, அது வந்து நான் அது ஏய் என்னடி சத்தமாக இருக்கு, எங்கே இருக்க? பப்பில். உனக்கு தான் சொன்னேன்ல பப்புக்கு போகக்கூடாது, எதுக்கு நான் உனக்கு கார்டு கொடுத்தேன்? அதுக்கா? உனக்கு தேவையான திங்ஸை வாங்கணும், யாருக்கிட்டே எதுவும் கேட்கக்கூடாது. அதான் வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டேன், வீட்டிலையே எனக்கு போர் அடிக்குது, அதான் பப்புக்கு வந்தேன். அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க உன்னை சுற்றி? அது வந்து ஏய் வெளியில வா, உனக்கு இருக்கு அப்படின்ட்டு கோவமாக அப்படியே கார் எடுத்துகிட்டு வர்றான். அவள் பப்பில் நல்லா குடிச்சிட்டமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. தேங்க அதை பார்த்து எனக்கு அவ்வளோ கோவம் வருது. சொல்லியோட கையை தர பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் என்னடி பண்ணுற, உனக்கு அறிவு இல்லை? அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு. நான் என்னடி, பப்புக்கெலாம் நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் ஓகே, ஒயன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் ஏண்டி அவளும் அவ்வளோக்கு வர மாட்டா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங். தயாங், என்ன தயாங், இதெல்லாம் நார்மல் தானே, உங்கள் பணக்கார ஃபேமிலியில் இந்த மாதிரி கிடையாதா என்ன? எல்லாருமே போவாங்க ஹானே. எல்லோரும் போவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஏதாச்சும் பிஸ்னஸ் பார்ட்டினா மட்டும்தான் பப்புக்கு போவாங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டு கூத்தடிக்க மாட்டாங்க, புரியுதா? தயாங், நீ ரொம்ப ரூல் பண்ணுற. ஏ பாரு, அவன் புருஷன். அதெல்லாம் கிடையாது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலைல்ல. ஆமாண்டி, கல்யாணம் ஆகலைதான், ஆனால் இருந்தா அப்படி தானே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நான் மட்டும் பார்க்க வேண்டியது ஊருக்கே திறந்து காட்டுறேன், வல்லவா அப்படின்ட்டு அவளை தரத்தனை இழுத்துட்டு அப்படியே காரில் போகிறான். ஏன்னா அவள் கொஞ்சம் போதையாக இருக்கா. ஸோ அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது, மாமா ஏய் என்னடி அப்படியே இழுத்து போதி தான் சுற்றுவியா, கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணு. உனக்கு மட்டும் காட்டுறது எதுக்கு எல்லாருக்கும் தான் காட்டணும், உனக்கு மட்டுமே காட்டிக்கிறேனே. ஏய் உனக்கே தெரியும் நான் லியாவை லவ் பண்ணுறேன்னு, இதை மாதிரி பேசாத. நீ எப்படி இருந்தாலும் உனக்கு எனக்கு தான் கல்யாணம். ஓ, அந்த மிதப்பில் சுற்றுற? ஆமாம், அன்னைக்கு நடந்துச்சே. ஏய் அறிவு இல்லை, அது எதுவும் மிஸ்டேக். ஆனால் மாமா. ஏய் அழுகாத, வாயை ஒடிச்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டு விட்டு போயிருப்பான். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க அவனை பார்த்துட்டு. அந்த டைம்லாம் தெரியாது இல்லையா அவன் தேங்க லவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அப்படிதான் தேங்க அப்படியே இல்லையா பார்க்குறான். ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற? ஐயோ
எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி லக்ஸூரியாக லைஃப் வாழணும்னு. அதான் ஒன் டைம் இந்த மாதிரி பப்புக்கு வந்தேன். சாரி தயங், இதுக்கப்புறம் போக மாட்டேன். அப்படியா? போக மாட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? ஆனால் எல்லாரும் பார்த்தாங்க தான். ஆனால் அந்த இடத்துல நீ இருக்கணும்னு யோசித்தேன். ஆமாண்டி, இருந்திருந்தா வேற மாதிரி பண்ணியிருப்பேன். அப்போ பண்ணலாமா? அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான். எதுக்கு இப்படி இருக்க? பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்க. உன்னை பார்த்தா ஒரு ப்ளீ பாய் மாதிரி தான் இருக்க. ஆனால் ரொம்ப ரொம்ப போரிங். ஏய், என்னை பற்றி தெரியாது உனக்கு. கல்யாணம் ஆகட்டும். எதுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு விடிய விடிய வச்சு செய்வேண்டி. அப்பவும் பார்க்கலாம். அடேன்ட்டு அவள் போதையில் அப்படியே படுத்துக்கிறா. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. அடிக்கடி இல்லையா என்ன பண்ணுவேன், தேங்க பேச்சை கேட்காம அங்கேயும் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணுறது, ஜாலி பண்ணுறது. அவன் காசை கரைக்கிறதே ஃபுல் டைம் வேலையாக வச்சுருப்பா. பட் தேங் உண்மையாக லவ் பண்ணுவான். அண்டு அப்படி தான் அவங்க வீட்டில் இப்போது ஒரு 2 மாதம் போயிருக்கும். ஆக்சுவலி கல்யாண பேச்செலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ லியாக்கும் தேங்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ அப்படியே தான் அன்னைக்கு நீங்கள் போகிறீங்க. லியாக்கும் தேங்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இன்னும் ஒரு 1 மந்தில் கல்யாணம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்கு கூட தான் இருக்கீங்க. ஸோ இன்ன வரைக்கும் ஜங்கு உங்ககிட்ட அந்தளவுக்குலாம் பேச்சு கொடுத்துருக்க மாட்டான். உங்களுக்கு யாரைங்க பார்த்துப்பான். பட் நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்ததே கிடையாது. ஸோ அப்படியே தான் அந்த டைம் போகுது. நீங்கள் அப்படியே தயங்க தான் பார்க்குறீங்க. இப்போ தயங் தான் அப்படியே நீங்கள் தனியாக இருக்கும்போது வந்துட்டு, ஏய் உனக்கு அறிவு இல்லை, உனக்கு தான் புருஷன் இருக்கான்ல, அப்புறம் ஏண்டி என்னை பார்க்குற? நான் ஒன்று எதுவும் பார்க்கல. சரி, அவங்க கூட வச்சு ஹாப்பியாக இருக்கே என்ன? உனக்கு இது தேவையில்லாது. உனக்கு தான் ஒய்ஃப் இருக்கால, அவள் கூட போயிரு. என்கிட்டலாம் பேசாத. ஓ, இப்படியே மெயின்டைன் பண்ணு. இதுதான் கரெக்டு. இதுதான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். ஜவுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருப்பான். எதுக்கு ஒரு மாதிரி தேங்க ரூடாக பேசுகிறான்னு. இப்போது அப்படியே தான் ஜவு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஒயன், என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்லை, நான் உன்னை ஹனிமூன் கூப்பிட்டு போனேன். அங்கே கூட உனக்கு எதுவுமே பிடிக்கல. ஒரு ஐலாண்டுக்கே கூப்பிட்டு போனேன். ஆனால் நீ எதையும் கண்டுக்கல. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. உனக்கு என்னதையும் ஆச்சு? ஏய், உனக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட எது வந்தால் ஸ்ட்ரைட்டாக பேசு. உள்ளுக்கே வச்சுட்டு வெளியிலே இந்த மாதிரி பேசாத. என்ன? நான் எப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஏய், அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு தெரியும்டி. ஒருவேளை யாராச்சும் லவ் பண்ணியா? இல்லை அவன் உன்னை ஏமாத்திட்டானா? அதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லை, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா என்னடி ப்ராப்ளம்? நானும் இந்த 2 மாதமாக பைத்தியக்காரமாக உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஒரு மனுஷன் தாண்டி. எனக்கும் உணர்வுகள்லாம் இருக்குது. எனக்கும் வலிக்கும். என் பொண்டாட்டி கூட இருக்கா, அவகிட்டே போகலன்னு. எனக்கு தேங்கலியாவையும் பார்த்தியா? எவ்வளோ லவ்லி கப்பலாக இருந்தாங்க. ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னை பார்க்க கூட இல்லை. ஆமாம், உன்னை பார்க்கல தான். இப்போ என்ன? எனக்கு ஒன்றும் பிடிக்கல. என்னது? அவள் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாம், பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த 2 மாதத்துல கூட உனக்கு என் மேலே லவ் வரலையா? இல்லை, வரலை. அதான் ஏன் உனக்கு லவ் வரலை? என்னன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜங்கு. என்னது ப்ரெக்னெண்ட்டா? எனக்கு புரியல. ஏய், என்னை வச்சு ப்ராங்க் பண்ணலையா? 4 மந்த் என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கு. என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க? என்னால் எதுவும். ஏய், புரியலடி. ஏய் அப்படின்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஜங்கு பார்க்குறான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. ஏய், உனக்கு நமக்குள்ளே எதுவும் நடக்கலடி. கல்யாணம் ஆயிடுச்சு 2 மாதம் தாண்டி. என்னடி சொல்கிற? உனக்கு எனக்கும் இல்லை. அப்படின்னு அந்த குழந்தை யாரோடது? லவ் பண்ணியா? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அப்படின்னா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த டைம் கூட நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா? அப்போ தெரியாது. மேரேஜ் ஆகி 2 வீக்ஸில் தான் தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. என்னால் எதுவும் சொல்ல முடியல. இதுக்கு யார் காரணம்? யாரடி காரணம்?
யாரும் ஏமாத்தல, நான் தான் ஏமாந்துட்டேன். யாரும் என்னை ஏமாத்தல. ஏய், எனக்கு தெரியலடி உனக்கு. சரி, ஓகே, ஃபைன். உன்னை யாரும் ஏமாத்திட்டாங்க, நீ ஏமாந்தெல்லாம் விட்டுரு. ஆனா இந்த குழந்தை என்னால் இதை அபார்ட் பண்ண முடியாது. இது நான் இது என் குழந்தை. நான் அபார்ட் பண்ணு சொல்லல. அண்டு இந்த குழந்தைக்கு நானே அப்பா இருந்துக்கட்டுமா? என்னால் உன்னை கடைசி வரைக்கும் ஏமாற்ற முடியாது. என் மனசில் யாரடி இருக்கா? யார் உன் மனசில் இருக்கா? உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது? எனக்கு புரியல. இந்த குழந்தை தயாவோட குழந்தை. எனது தயாவோட குழந்தையா? அவன் தான் லியாவை லவ் பண்ண. எனக்கு புரியலடி, என்னடி நடக்குதுங்க? அவன் தான் உன்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறான், நீ என்ன அவன்கிட்ட ஒரு மாதிரி ஆட்டிட்டு மாதிரி தான் பேசுகிற. உங்க 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம்? அது நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்? நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் லியாவும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்திருங்க, நான் இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன். வெறுத்திருக்க மாட்டேன். அவன் லவ் பண்ணலை என்ன, ஆனால் நீ அவனை விட அவன் காட்டின கேரிங்கை விட அதிகமாக காட்டுன. ஆனால் என்னால் உன்னை சீட் பண்ண முடியல. அதான் இந்த 2 மாசமா உன்னைய பக்கத்துலேயே நான் விடலை. சங்கு, ப்ளீஸ் என்னை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுரு. நான் அப்படியே எங்கேயாச்சும் போயிடுறேன். என்னால் தேங் லைஃப்லேயும் வர முடியாது. என்னால் லைஃப்லேயும் வர முடியாது. நான் எல்லாத்துக்கும் பாரு. அவன் லியாவை லவ் பண்ணுறது தெரியாம நான் இந்த மாதிரி அவன் கூட இருந்துட்டேன். புரியல வயன், எனக்கு எதுவுமே புரியல. அப்படின்னா டயாங் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லுடி, அழுகாம சொல்லு. எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குதுடி. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. நான் சொல்கிறேன். மாமா, இங்கே என்ன பண்ணுற? ஏய் பொண்டாட்டி, மாமா நல்லாவும் சொல்லையும் என்னை திட்டிட்டு போனேன், எதுவும் சொல்லாமல். ஆனால் இப்போ வந்திருக்க குடிச்சிட்டு. ஏய் பொண்டாட்டி, ரொம்ப அழகாக இருக்கடி அப்படின்ட்டு அவங்க ரூமுக்குள்ளே வர்றா. ஸோ அப்படியே டோரையும் லாக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஏய் அழகாக இருக்கடி, லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். எதுக்கு என் ட்ரெஸ்ஸை கலட்டுற? ஏய் அதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. அப்படின்னா லவ் பண்ணுறவங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல. ஆனால் அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னடி, அதான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் என்ன? ஏய் எதுவும் பேசாத சரியா? ஓ புருஷன் பண்ணுறதை மட்டும் பாரு அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக கலட்டிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிருப்பா. வலிக்குது. ஏய் பார்த்துக்கோ, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தாண்டி இருக்கும். நான் பண்ணுறேன்டி. வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுடி அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே அப்படியே என்டர் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே தான் உங்கள் 2 பேருக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போதை அப்படியே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வயன் ஏடி பண்ணுற ஏ ரூமில்? என்ன இது, ட்ரெஸ் எதுவும் கிடையாது. ஏய் வயன், என்னடி நடந்துச்சு? அம்மாமா, நீ தானே சொன்ன நைட் என்ன லவ் பண்ணுற புருஷன் பொண்டாட்டிக்குள்ள. ஏய் மயிராட்டம் பேசாத. நான் லியா வீட்டுக்கு வந்திருக்கணும். புரியல. லியா வீட்டுக்கு எதுக்கு நீ வரணும்? ஏய் லியா தான் நான் லவ் பண்ணுறேன்டி, ஒன்றே கிடையாது. அவ கூட இருக்கிறத நான் உன் கூட இருந்துட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் லியா கூட இருக்கணும்னு நினச்சேன். அப்படிதான் நீ லியாவை லவ் பண்ணுறியா? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை. ஏய் 2 பேரும் சீக்கிரட்டாக லவ் பண்ணணும். உன்கிட்ட சொன்னால் நீ வீட்டில் பற்ற வச்சிருவேன்னு. ஆனால் நான் எப்படி உன் கூட லியா கூட நான் இருந்திருக்கணும். அருவருப்பாக இருக்கு. மாமா எனக்கே தெரியாடி, எனக்கு நீ லவ் பண்ணுன்னு சொன்ன அந்த மயிறு வெறியில் போயிட்டு குடிச்சிட்டு வந்தேன். அவ கூட போய் சொன்னேன், அவளுக்கு தெரியும் நீ லவ் பண்ணுறேன்னு. வீட்டுக்கு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோம். அவள் கூட இருக்கேன்னு நினச்சி தானே உன் கூட இருந்தேன்.
என்னோட ஃபர்ஸ்ட் வெர்ஜினிட்டி உன்கிட்ட லாஸ் பண்ணிட்டேன். இதை யாருக்கிட்டையும் சொன்னேன்னு வை, லேயாவுக்கு கூட தெரியக்கூடாது. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்ச என்னை விட்டு போயிடுவா. என் உயிரடி அவ. மாமா நீ என்ன மாமா, இது என் லைஃப் மாமா. பிடிக்கலன்னா மூஞ்சி முழுக்க சொல்லியிருக்க வேண்டியது தானே, இதுக்கு என் லைஃப்ல அப்படின்னா. ஏய் அழுதுட்டு கடை, இதை மறந்துடு. ஃபேமிலி கிட்ட சொல்லி என் அப்பா அம்மா கிட்ட உன் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன்னு வைக்க, அதுக்கப்புறம் நடக்கிறது வேற. எப்படி உன்னை என்னை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உன் லைஃப் நரகமாகும். மாமா அது வந்து மயன் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு டவல் எடுத்து காட்டிட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ அது நீங்கள் சொல்கிறீங்க ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜங்கு ப்ளீஸ் வேண்டாம், கோவப்படாதீங்க. ஏய் என்னைக்கும் நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்கியா? என்னால் அவனை மறக்க முடியல. நான் பைத்திய. புரியுது வயன், புரியுது. என் லவ் பண்ணுறல்ல, என்னை லவ் பண்ணல என் பொண்டாட்டி, ஆனால் நீ என்னை லவ் பண்ணல, உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. ஆமாம், ஆனால் என்னால் அவனை ஏற்றுக்க முடியாது. ஏண்டி? இதுக்கப்புறம் நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன். என் லைஃப்பில் தனியாக இருக்கணும், எனக்கு வேண்டாம். சரி ஃபைன் அப்படின்ட்டு ஜமுக்கு வீட்டுக்கு போயிருப்பான் ஸ்ட்ரைட்டா. எங்கே போகிறீங்க? ஓ வீட்டுக்கு தான் போகிறேன். எதுக்கு? அதெல்லாம் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் ஜமு வேண்டாம். ஓகே ஃபைன், வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு. நாளைக்கு உனக்கு எல்லாமே நடக்கும், நீ ஆசைப்பட்ட மாதிரி. நீ எந்த வாழ்க்கை வாழன்னு ஆசைப்படுறியோ அதுவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருப்பான். ஆக்சுவலாக அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான், அவன் உங்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பான். நீங்கள் இந்த மாதிரி பேசினா அப்படியே அவன் வீட்டுக்கு போயிருப்பான். அவனுக்கு ஏதோ ஒன்று தோணுது. ஸோ வீட்டுக்குள்ளே வரவே இல்லை, அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிருப்பான். நீங்களும் அழுது உங்கள் ஸ்டொமக்கு பிடிச்சிட்டே போகிறீங்க. ஏன்னா உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் சொல்லவே இல்லை ஜங்குக்கிட்ட. இப்போ தான் சொல்லியிருப்பீங்க, ஒரு டென்ஷனில் சொல்லியிருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் காலேஜ் ஜங்குக்கு வந்திருப்பான். என்ன இது, எதுக்கு லக்கேஜ்? எங்கே போகிறீங்க ஜங்கு? எங்கே போகிறேன்ல நீ ஏதா பொடி. என்னது இது? டைவர்ஸ் லெட்டர். ஆக்சுவலி இதில் சைன் பண்ணிடு. புரியல. உனக்கு எனக்கு பிடிக்கலல்ல, என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைல்ல, அப்படின்னா நீ வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தாலியை கூட நீ கலட்டி எறிஞ்சிரு. எனக்கு தெரியும், நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்டிருக்கணும். உனக்கு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஐயன் உன் லைஃப்பில். நான் வந்து என்ன சொல்லுனா அது வந்து ஏன் பாரு, நீ நைட்டு பேசின எல்லாம் புரிஞ்சுது. உன் மனசில் தயங்க வச்சுட்டு இந்த குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு உன்னால் என் கூட வாழ முடியாது. அதுக்கு நான் லைஃப்பில் தனியாக இருந்திருப்பேன்லாம் இல்லை. எனக்கான ஒருத்தி, என்னை லவ் பண்ணுற ஒருத்தி வருவாள்ல, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் லவ் பண்ண பொண்ணு தான் எனக்கு கிடைக்கல. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல பையன், உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ வாழு. அண்டு நான் எங்கேருந்து உனக்கு கூப்பிட்டு வந்தனும் அங்கேயே போய் விட்டுறேன். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்? எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே பண்ண தோணல. நான் பேசிக்கிறேன், குழந்தை பிறக்கும் வரைக்காச்சும் என் அப்பா அம்மா கூட தான் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன வெறுத்துருவாங்க. நான் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தையும் நான் பார்த்துப்பேன் ஃப்யூச்சரில். எனக்கு ஃப்யூச்சரில் உனக்கு தோணும்ல, நான் வெயிட் பண்ணுவேன்டி, ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஓகே, உன் லைஃப்பில் யாரும் இல்லைன்னா நான் வருவேன். ஒரு வேளை இப்போ இருக்க நீ மென்டாலிட்டியில் அவன் கூட இருந்தால் குழந்தைக்கு சேஃப் கிடையாது, நீ மென்டலாக அஃபெக்ட் ஆகுவேன். அதான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜமுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறான் காரில். நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்கீங்க. அண்ட் இப்போ வீட்டுக்கும் போய் ரீச் ஆகியாச்சு. உங்கள் அப்பா அம்மாலாம் ஆக்சுவலி இன்வைட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே வரைய பார்க்குறாங்க, உங்கள் கழுத்தில் தாலி இல்லை. ஒயன் என்ன இது? அப்பா அது வந்து ஆன்ட்டி ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதான் இங்கே கொண்டு போய் விடலான்னு. ஆனால் கையில் என்ன ஒயன் அது அப்படின்ட்டு உங்கள் அப்பா ஃபைலை வாங்கி பார்க்குறாரு. அவருக்கு ஷாக்கு. ஒயன் என்ன இது? அப்பா அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் டிவோர்ஸ் லெட்டர். புரியல, என்ன நடக்குதுங்க? அங்கிள் நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்டு எனக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வயிற்றில் இருக்கிற குழந்தை
அப்போ நான் கிடையாது, வேற யாரோ. ஒயன் அங்கிள், அவ மேலே கோவப்படாதீங்க. அவ மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் அவள் சொல்லுவா இந்த குழந்தைக்கு யார் அப்பன்னு. அவளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவள் உங்கள் கூட இருந்தா கம்ஃபர்டபுளாக இருப்பா. 2 மாதம் என் கூட இருக்கும்போது நரகத்தில் இருந்தா. யாரோ தெரியல. ஆனால் நீங்கள் அவளை சேஃபாக பார்த்துக்கோங்க. என்னால் அவளை பார்த்துக்க முடியாது, அவளை ஹர்ட் பண்ண முடியாது. அவள் மனசில் ஒருத்தன் இருக்கான், ஆனால் என் கூட எப்படி வாழ்வா? அவளுக்கு பிடிச்சிருந்தா என்னை லவ் பண்ணா என் கூட வந்து வாழட்டும். அதுக்காக தான் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கேன். அகெயின் அவளை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்காம பண்ண மாதிரி என்ன அவளை மேரேஜ் பண்ண வச்சுட்டீங்க. சரி, ஓகே, ஃபைன். ஆனால் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்ச நாள் அப்ரூவ் ஆயிரும். மேரேஜ் ஆகி 2 மந்த் தானே. ஆனால் வயிற்றில் குழந்த இருக்கு, 4 மாதம் கர்ப்பமாக இருக்கா. அதை அபார்ட் பண்ணிடலாம். அவள் செத்து போயிடுவான். 3 மந்த்துக்கு அப்புறம் அபார்ட் பண்ணான். அவள் ஓகேவா இல்லை. இந்த குழந்தை உங்கள் குடும்பத்தோட வாரிசு, பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்கள விட்டு போயிடுறா. அவங்க அப்பா அம்மா எதுவுமே பேசல. அங்கே தயாங்க மட்டும் அப்படியே அவங்கள முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே அடி வயிறுலாம் கலங்குது. ஸோ ஜனங்க அப்படியே உங்கள் லக்கேஜ் உங்கள் ரூமில் வச்சுட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே தான் ரூமில் போய் உட்காந்துருப்பீங்க. ஜங்க பார்க்குறீங்க. ஜங்க, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே வயன். அண்ட் கொஞ்ச நாளைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இது. அதுக்கப்புறம் உன் லைஃப்பை பாரு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்ராட் போகலான்னு இருக்கேன். உனக்கானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன். நீ படிச்சிருக்க, நல்ல பொண்ணு. உன் லைஃப்பில் தேங்க இல்லைண்ணா நான் எப்படியும் உன் கூட இருப்பேன்டி. ஆனால் உண்மையாக லவ் பண்ணுறவன் யாரும் உங்களுக்கு பிடிக்காதில்ல. உங்களை சீட் பண்ணிட்டு கந்தம். ஏய், தெரியும்டி, எனக்கு தெரியும் நீ தேங்க எவ்வளோ லவ் பண்ணுறது. ஆனால் தயாங்கு இல்லையா கரெக்டான பேர் கிடையாது. அவன் புரிஞ்சுப்பான். நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கொஞ்சம் வலிக்குது தான், நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கோ, குழந்தைய நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். அவன் கண் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது, அதை பார்க்கவே முடியல. திரும்பிடுறீங்க. ஸோ ஜவக்கு அப்படியே போயிருப்பான். இப்போ டேங்க் தான் உள்ளே வந்திருப்பான். பையன் சொல்லு, இந்த குழந்தை யாரோடது? உனக்கு தேவையில்லாது. ஏய், ஏண்டி அபார்ட் பண்ண? வாயை மூடு, கிட்ட நான் பேச விரும்பல. அப்புறம் ஏன் இங்கே வந்த? கொஞ்ச நாள் தானே, போயிடுவேன். எனக்கு ஏய் தெரியுது இல்லை, உன்னை தான் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. ஆமாம், என்ன தான் தப்பாக பேசுவாங்க. நான் தானே தப்பானவன். உன்னை லவ் பண்ண பாரு, நான் கெட்டவன், நான் சுயநலமானவன். நீ என்னை தங்கச்சி மாதிரி பார்த்தல. ஒரு தங்கச்சி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கண்ணா. அன்னைக்கு மிஸ்டேக்குன்னு சொல்கிற, அவ்வளோ ஈஸியா? எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல தயம், நீ போயிரு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. என் லைஃப் தான் இந்த மாதிரி ஆச்சு. என்னால் உன்னை ஏற்றுக்கவும் முடியாது, உன்னை பார்க்கவும் முடியாது. எனக்கு நீ வேண்டாம். இதுக்கப்புறம் நீ எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண வேணாம். யார் என்ன பேசினாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பெரிய பண்ண தப்பே என் லைஃப்பில் நான் ஒன்றை பண்ணது தான். ஒன்றை லவ் பண்ணது நான் பெரிய தப்பு. ஆனால் இப்போ சங்கு என்னால் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காரு. எனக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, ஆனால் ரெஸ்பெக்ட் இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் என்னால் அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காரு. அது மட்டும்தான் என் மைண்டில். இது ஏன் குழந்தை, இதுவும் குழந்தை கிடையாது. ஜஸ்ட் 1 நைட் மட்டும் நீ என் கூட படுத்த, அவ்வளோதான். அதை நான் மறந்துட்டேன். ஆனால் இந்த குழந்தைய என்னால் அழிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீ போய் வாழ்ந்துக்கோ. என் கூட பேசணும், என் கிட்ட வரணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்ட்டு சொல்லி திரும்பிடுறீங்க. தயாங்க அப்படியே திரும்பிட்டு போயிடுறான். ஸோ அப்படிதான் டேஸஸ்லாம் போகுது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வீட்டில் இருக்கீங்களா, 5 மந்த் பேபி உங்கள் வயிற்றில். இன்னும் ஒரு 3 டேஸில் தயாக்கும் லியாக்கும் கல்யாணம். ஸோ உங்கள் வீட்டில் உங்களை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுட்டாக எதுவுமே எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் ஜங்குக்கு வந்து தான் கூப்பிட்டு போவாங்க. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஜங்கு டிவோர்ஸ் ஆன மாதிரியே கிடையாது. அதை ஃபுல்லாகவே மறைச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வெல் செட்டிலான ஃபேமிலி, ஒரு பில்லியனர் ஃபேமிலி தான். அண்டு வந்து உங்கள் வீட்டிலலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க, இந்த குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு
உங்களே ஜவுக்கே சேர்த்து வச்சுலாம் பிளான்ல தான் இருப்பாங்க. பட் வீட்ல எல்லாருமே உங்க மேல கோவம். உங்க அப்பா கூட பேச மாட்டாரு. அண்ட் தயாங் இதெல்லாம் பார்க்கும்போது தோணும். நம்மள தானே கஷ்டப்படுறா. நம்ம அன்னைக்கு மட்டும் அவள அந்த மாரி பண்ணாம இருந்திருந்தா, இன்னைக்கு ஹாப்பியா இருந்திருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் லியாட நடவடிக்கை வர வர சரியில்ல. லியா ரொம்ப செலவு பண்றா. அவளுக்கு பணம் தான் மெயின் அந்த மாரி இருக்கு. ஸோ தயாங்க்கு ஒரு மாரி இருக்கு. அண்டு நீங்க தயாங்க அப்படியே பார்க்குறீங்க திரும்பி. அவனுக்கு மேரேஜுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் போகுது. ஸோ தயாங்க் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் இருந்தாலும் மைண்டு ஒரு மாரி இருக்கு. ஸோ ஒன் டே நைட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தனித்தாக எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. லைட்டா பசி வேற எடுத்திருக்கும். வீட்ல இருக்க ஃபுட்டு தான் அப்படியே எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்க பெல்லி கொஞ்சம் தெரியிற மாரி இருக்கும். தயங்க அப்படியே லேப்டாப்ப முடிச்சு வந்து பார்க்குறா. "ஒயன் என்ன பண்றீங்க?" "அது வந்து பசிக்குது." "சரி இரு. இது பழைய ஃபுட்டு. இது கெட்டு போயிருக்கு. இதையே சூடு பண்ணி சாப்பிட்ற?" "அது வந்து." "இரு நான் குக் பண்ணி தரேன்." "எனக்கு வேண்டாம்." "ஏய் இரு." அப்படின்ட்டு அவன் உங்களுக்காக குக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அப்படியே எடுத்து வைக்கிறான். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. அ என்னது? அது அது குழந்தை கிக் பண்ணுது. அ அப்படின்னையும் தேங்காய் அப்படியே உங்க பெல்லியில கை வச்சிருப்பான். ஸோ அந்த பேபி கிக் பண்ணுறது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்திருக்கும். அப்படியே உங்களே பார்க்குறான். ஏன்னா அது அவன் குழந்தை இல்லை, அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. அப்படியே உங்களை பார்க்குறான். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு ஹேண்டே வாஷ் பண்ணிட்டு குடுகுன்னு மேலே வந்திருப்பீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டேஸில் மேரேஜு. இப்போ லியாதா தயா என்ன இது நடக்குது வீட்டில்? அயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆனால் அந்த குழந்தை யாரோடது? எனக்கு தெரியாது. புரியல. உனக்கும் அயனுக்கும். ஏய் வாய மூடு. நான் வேற காண்டு மயிரில் இருக்கேன். நீ போலாம் சரியில்லை. அயன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்க. ஏய் லியா, முதல்ல வீட்டுக்கு போறியா? அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுறான். ஸோ இன்னைக்கு தயாக்கும் லியாக்கும் மேரேஜு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த பேபி ஹிக் பண்ணதுலேருந்து. ஸோ உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் நோட் பண்ணவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஸோ பேபி பிறந்ததுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பேபியை கொண்டு போய் அனாதை ஹாஸ்பிட்டலில் விட்டுருவாங்கன்னு. அப்படியே போயிடலாம். தேங்க் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கக்கூட பிளான்லாம் இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் யூஎஸ் போகிறதுக்கு எல்லாமே டிக்கெட், பாஸ்போர்ட், விசா எல்லாமே ரெடி பண்ணிட்டா. ஸோ எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி எல்லோரும் பிஸியாக இருப்பாங்கல்ல, அந்த டைமில் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கீங்க. இப்போ லியா வந்து ஸ்டேஜுக்கு வர்றா. ஸோ தயங்கிட்ட தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அண்டு எல்லாருமே வந்து அந்த அச்சதையே போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ தயங் வந்து அப்படியே தாலி கட்டுறான். அப்படியே லியா ஷாக்டாக பார்க்குறா. தயாங் என்ன பண்ணுறீங்க? தயாங் தயாங் விடுங்க. தயா அப்படின்ட்டு பார்த்தா தயங்க உங்க தாலியை கட்டிடுறான். நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஜவுக்க மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு. இப்போ தயங்க உங்களுக்கு தாலி கட்டையும் அப்படியே முழிச்சிட்டு பார்க்குறாங்க. அண்ட் வயிற்றுக்கு குழந்தை கூட யாருன்னு தெரியாது. அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தெரியாது. ஆனால் ரிலேட்டிவ்ஸ் தான் ஜங்கு கூட குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு தான் நிற்கிறான். அண்ட் ஜங்குக்கும் பார்க்குறான் ஷாக்கா. இப்போது தயங்கோட அப்பா அப்படியே வந்து என்ன பண்ணுறேன்னா தயங்க போய் ஸ்லாப் பண்ணுறாரு. தயங் என்ன பண்ணி வச்சிருக்க? அவளுக்கு போய் தாலி கட்டிருக்க. அவள் ஜங்கு கூட வைஃப். அதான் டிவோர்ஸ் ஆச்சுல்ல. அறிவு இருக்கா? அப்போ லியாவை நீ லவ் பண்ணுறேன்னு சொன்ன. நான் லவ் பண்ணேப்பா. ஆனால் இப்போ கிடையாது. இப்போ நான் வயனை லவ் பண்ணுறேன். அறிவு இருக்கா? முன்னாடியே சொல்லியிருக்கனால நாங்கள் எல்லாம் பார்த்து பண்ணியிருப்போம். நீ தான் லியாவை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதனால தான் ஒயனை ஜங்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதான் டிவோர்ஸ் ஆச்சுல்ல. அவள் யாரோ குழந்தைனே தெரியுது. வயிற்றில் எவன் குழந்தைய வாங்கி வச்சிருக்கா. அவளே ஜவுக்கே சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா போய் அசிங்கம் பிடிச்சவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அப்பா அந்த வார்த்தை சொல்லாதீங்கப்பா. அது ஏன் குழந்தை? என்னது அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. தேங்க இந்த மாதிரி பண்ணுவான்னு யோசிக்கவே இல்லை நீங்கள். ஆக்சுவலி தேங்க உங்களுக்கு தாலி கட்டிட்டான். ஏன்னா ஜங்கு கட்டின தாலி வந்து உங்கள் கழுத்தில் இல்லை. உங்களுக்கு ஃபர்தராக டிவோர்ஸ் ஆச்சு. அண்ட் லியா அப்படியே பார்த்துட்டு தயா ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டி. என் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சதாலஹா அவகிட்ட என்னை பிரிக்கிறதுக்கு நீ லவ் பண்ண. ஆனால் நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணல. எனக்கு போக போக தான் புரிஞ்சுது. என்னை என் கூட இருந்ததெல்லாம் அவன் மேலே ஃபீலிங்ஸே வரலை. நான் அவளை கேரிங்காக பார்த்துருக்கேன். ஆனால் அவன் என்னை விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. நான் யாரை லவ் பண்ணுறது. ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் வீட்டுக்கு
என் குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் பண்ண மிஸ்டேக் தான். அவளை ஃபோர்ஸ் பண்ணி அன்னைக்கு நான் அவளை அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நான் கண்டுக்கல, அவளை ஹர்ட் பண்ணேன். ஆனால் என்னால் தெரியல, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு அவள் தான் பொண்டாட்டி. நான் அவளை தான் லவ் பண்ணியிருக்கேன். கூட இருக்கும்போது அவள் மேலே எனக்கு லவ் வரலை. என்னை விட்டு போனதுக்கப்புறம் லவ் வந்துருச்சு. ஆனால் உன் மேலே வந்தது வேறு அஃபெக்ஷன், அது லவ் கிடையாது. ஆனால் நீ என்னை உண்மையாக லவ் பண்ணடி, எனக்கு தெரியும். என் மணிக்காக தானே, நான் நல்லா பணக்காரன் அப்படின்ட்டு சொல்லையும் லியாவுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு, ஓகே பாய், நல்லா வச்சு செஞ்சுட்டு தயம், கிளம்புறேன். எனக்கு தெரியும்டி நீ என்னை உண்மையாக லவ் பண்ணலன்னு. இல்லாட்டி உன் கண்ணில் கண்ணீர் வரல, ஷாக்கா நீ அப்படியே பார்த்தேன்னு. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலையே, அப்படியே விட்டு வாய்க்கு வந்தது கையை விட்டு போயிச்சேன்னு. நல்ல வேலை நான் உனக்கு கல்யாணம் பண்ணல. என்ன நடக்குதுங்க? யார்கிட்ட கேட்டு என் கழுத்தில் தாலி கட்டினேன்? ஏய், அது இங்கே பார்த்தேன், நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என் லைஃப்பில் நீ இல்லைன்னு. என் தாலி கட்டினா நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவேண்ணா. என்னால் உன்னை நினச்சி பார்க்க முடியாது. உன்னை வெறுத்துட்டேன். என் மனசில் நீ இல்லை. இப்போ தாலி கட்டினா நான் உன் கூட வாழணும்னு நினச்சியா? கண்டிப்பாக நான் வாழ மாட்டேன். என்னால் குழந்தை, அது ஏன் குழந்தை, எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ சொன்னல மிஸ்டேக்னு, அந்த மிஸ்டேக்கு நீ பொறுப்பு கிடையாது. அன்னைக்கு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு நான் உன்னை விட்டேன். ஆனால் நீ எப்போ என்னை லவ் பண்ணேன்னு சொன்னியோ, என்னை தங்கச்சி மாதிரி பார்த்தியோ, நான் உன்னை என் புருஷனை நான் பார்க்கல. எனக்கு நீ வேண்டாம். ஓய், நீ கோவத்தில் இருக்க. தயாங் ப்ளீஸ், நீ கை விட்டு பாரு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். எனக்கு தெரியும் இன்றைக்கி யூஎஸ் கிளம்ப போகிறேன்னு அப்படின்ட்டு உங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்து காட்டுறான். தயங்க அதை கொடு. பாரு, எனக்கு டைம் கொடு. உன்னை எப்படி மறுபடியும் லவ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னை லவ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரியல வயன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ப்ளீஸ் டி, எனக்கு எவ்வளோ கெஞ்சினாலும் ஈடாகாதில்ல. எவ்வளோ கெஞ்சிருப்பேன், ஆனால் எவ்வளோ வேணாலும் பழி வாங்கிக்கொடி, இட்டு மட்டும் போகாதுன்னு. எனக்கு வலிக்கும். உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா, ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து லைஃப் லாங் எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணு, என் கூடவே இருந்து ப்ளீஸ் டி அப்படின்ட்டு கெஞ்சிரான். இப்போ ஜங்குக் தான், டேய் அதெல்லாம் பார்த்துக்கலாம், இவளை கூப்பிட்டு போ. ஜங்குக், ஐம் சாரி. இட்ஸ் ஓகே வயன், எனக்கு தெரியும் இது இப்படி தான் முடியும்னு. தேங் முன்னாடியே சொல்லிட்டான் அவனை லவ் பண்ணுறேன்னு. இப்போ ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி தான். ஆனால் இது இப்படி தான் அமையும்னு எனக்கும் தெரியும். லவ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்ட்டு அவங்கள தயான் கூட அமுச்சு வைக்கிறான். நீங்கள் ரொம்ப கோவமாக தான் போகிறீங்க, வேறு வழி இல்லை. எல்லோரும் முன்னாடி தாலி கட்டிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. பட் நீங்கள் தயாங்க ஏற்றுக்கல. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா தயாங்க பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க, எப்படி நீ என் பொண்ணை எப்படி பண்ணுவேன்னு. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை. இவ்வளோனா உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, அசிங்கம் பிடிச்சவன், கேவலமானவன் அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அவங்களுக்குலாம் உங்களை பார்த்தோன்னா அவ்வளோ கவலையாக இருக்குது. உங்ககிட்ட இந்த மன்னிப்புலாம் கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள கையெல்லாம் உதறி விட்டு நான் கிளம்பு. ஏடி போவேன்? எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. ப்ளீஸ், என்னால் முடியாது. என் லைஃப் எப்படி போகும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு தெரியல, நான் போகணும். ப்ளீஸ் என் பாஸ்போர்ட்டை கொடு அப்படின்னு நானும் உன் கூட வரேன். என்னால் உன்னை தனியாக அமிச்ச முடியாது, புரிஞ்சுக்கொடி. எனக்கு புரியுது. எனக்கு தெரியலடி, நான் உன்னை தான் லவ் பண்ணியிருக்கேன், ஒன்று தான். ஆனால் எனக்கு தெரியல, தெரியுமா? உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னா அதுக்காக விட்டு மட்டும் போகாதடி. அது எனக்கு தெரியலடி, ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சிரான். ஸோ ஜங்குங்கோட பேசியிருப்பான், நீ இரு பார்த்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போ அவனை விட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இப்போதைக்கு உங்களை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியல. அப்படியே ஒரு ரூமுக்கு தான் போகிறீங்க. இப்போ டயங்க அப்படியே மாறுறான் ரூமுக்கு. ஸோ அப்படிதான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறா. இங்கே போய் தள்ளி உட்காடுறீங்க. ஓகேடி, எவ்வளோ வெறுக்கணுமோ அவ்வளோ வெறு, எவ்வளோ திட்டணுமோ அவ்வளோ திட்டிக்கோ, அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எப்படி லவ் வந்துச்சு?
தெரியலடி, எப்படியோ வந்துச்சு. நீ போனதுக்கப்புறம் மைரா இருந்துச்சு. ஏன் என் கூட இருந்து எனக்கு எதுவும் பிடிக்கல. முன்னாடி அவ கூட இப்படியெல்லாம் இருந்திருப்பேன். அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு மைரா வலிக்குதுடி. உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். நீ ஜங்கு கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஒருவேளை நீ ஜங்கு கூட போயிடுவேன்னு நினச்சி தான் நான் பயத்தில் தாலி கட்டினேன். நீ யூஎஸ் போவேன்னு எனக்கு தெரியும். எப்படியோ ஜங்கு உனக்கு அகெயின் கல்யாணம் பண்ணிடுவான்னு நான் பயந்துட்டேன். எனக்கு தெரியும் நீ கோவமாக இருப்பேன்னு, வெறுத்துருவேன்னு. எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. உன்னை அகெயின் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. லேட்டி எல்லாரும் எனக்கு காரி துப்புறாங்க. எல்லாமே நான் பண்ண தப்பு தான்ல. ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சிருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். சாரிடி. அப்படின்ட்டு பெட்ஷீட் எடுத்து அப்படியே கீழே போட்டு ஃபீலோவே போட்டு அப்படியே படுத்துடுறா. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. பார்த்தா அப்படியே தயாங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றா. இது சாப்பிடு, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு பார்த்துக்க தெரியும். ப்ளீஸ் டே சாப்பிடு, ரொம்ப எனக்கு தெரியும். நீ கிளம்பு, உனக்கு பார்க்கவே எனக்கு பிடிக்கல தயா, பிடிக்கல. என்னை எதுக்கு கட்டாயப்படுத்தாது, என்னால் முடியல. நான் ஜங்குக்கு ஹர்ட் பண்ணிட்டேன், அது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே இருக்கு. எனக்கு தெரியல தெரியுமா, ரொம்ப வலிக்குது. ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஒன்று நான் மனசில் வச்சுட்டு உன் குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனால் இப்போ என் மனசில் இல்லை. எனக்கு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசாத. எனக்கு தெரியல என் மனசு ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கு. ஜங்குக்கு நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே இருக்கு. அவனுக்குள்ள ஒரு வாழ்க்கை வேணும்ல. நான் ரொம்ப சுயநலம். நீ சொன்னது கரெக்டு தான். நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கேன். என்ன அந்த மாதிரி கிடையாதுடி. நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த. ஏன்னா ப்ளீஸ் தேவம், நீ இந்த இடத்துல விட்டு போடா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி புஷ் பண்ணுறீங்க. ஸோ அவனும் போயிருப்பா. உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா பொண்ணை இவ்வளோ நாள் திட்டிட்டு அவள் அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவன் உங்களை கேரிங்காக பார்த்துருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அகைன் அவன் வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பான். உங்களுக்கு தேன ஃபுட்டெல்லாம் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். அவன் தான் உங்களை வீட்டிலே பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ தயாங் தான் அங்கு என்ன பண்ணுறது. ஆனால் ஜங்கு அந்த வீட்டுக்கு வந்து பையனை பார்த்து கேரிங்க எல்லாமே பண்ணுறான். ஆனால் அவனை லவ் பண்ணிடுவானா? அவன் தானே உன் பொண்டாட்டி, நீயே பார்த்துக்கோ. ஜங்கு, நான் கொண்டு போய் தயாங் அவன் சாப்பிடணும். எனக்கு தெரியல, இது தப்பு தான். பையன் இப்போ உன் ஒய்ஃப். ஆனால் அவன் சாப்பிடாம இருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. அவன் இந்த மாதிரி டைமில் ஹெல்த்தியாக இருக்கணும், புரியுதா? அப்படின்ட்டு அவன் எல்லாமே பண்ணியிருக்கான். ஆக்சுவலி தயாங்கே தோணுது அவள் ஜங்குக்கே லவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ நான் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து உன் ஒய்ஃப், உங்ககிட்ட வரணும்னு தோணுது. பட் கிட்ட வந்தால் நீங்கள் எரிஞ்சு விடுறீங்க. இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. பட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது. வலிக்குது. போடாடி, பார்த்துடி, புஷ் பண்ணுறி. குழந்தை வெளில வந்ததுக்கப்புறம் ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு உங்களை வந்து ரொம்பவே இது பண்ணுறான். நீங்கள் கடுப்பில் தேங்க பிடிச்சி ஸ்லாப் பண்ணுறீங்க. எல்லாம் ஒன்றால தான், இந்த வலியெல்லாம் ஒன்றால தான். ஆனால் லவ் பண்ணதுலேருந்து எனக்கு பெயின் மட்டும்தான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பெயின் கொடுக்கவே மாட்டேன்டி. நம்ம எதுவுமே பண்ண தெரியல. குழந்தை மட்டும் போதும்டி, என்னால் தாங்க முன்னாடி. எவ்வளோ வலி தெரிஞ்சுதான் நான் உனக்கு குழந்தை கொடுத்துருக்கவே மாட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்டி அப்படின்ட்டு அவன் கெஞ்சிடான். நர்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஃபைனலாக உங்களுக்கும் வந்து குழந்தை பிறந்துருச்சு. எனக்கு பாய் பேபி பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஸோ குழந்தைய கொண்டு அந்த பிளட்டோட அப்படியே உங்கள் நெஞ்சிக்கிட்ட படுக்க வைக்கிறாங்க. அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. தேங்க் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுது. இப்போ கிளிப்லாம் அப்படியே போட்டு எல்லாமே கட் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து க்ளீன் பண்ண கொண்டு போயிடுறாங்க. ஃபர்தராக உங்களுக்கு எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாம் நடக்குது. இப்போ நார்மல் வாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, நம்ம குழந்தைடி. ஆமாம், அழகாக இருக்கான்ல. ஆமாம், என் குழந்தையாச்சு. அழகாக எல்லாமே எப்படி இருப்பான், இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னது? உனக்கு இன்னும் என் மேலே லவ் வரலையா? லவ்வா? அது
தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு உண்மையில அதிகமாக கோவம் இருக்கு. சரிடி, ஃபேமிலியெல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல. அப்படின்ட்டு அவன் டோரை ஓப்பன் பண்ணி விட்றான். அங்கே பார்த்தா ஜங்கு கூட ஒரு பொண்ணு வரா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்கு, ஏய் அயன், நீ ரொம்பவே ஒரு கில்டினஸில் இருப்பேன்னு தெரியும். இது ரோஹி, என்னோட கம்பெனியில் பேவை ஒர்க் பண்ணுறா. இவளையும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னை லவ் பண்ணுற பொண்ணை நான் தேடி கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அண்டு உன்கிட்ட இருந்து என்னை மூவ் பண்ண வச்சதே இவ தாண்டி. ஜங்கு, அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? கண்டிப்பாடி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், புரியுதா? இவனே பொறாமப்படுற அளவுக்கு இருக்கலாம். போதும், நீங்கள் பேசினது போதும். நீங்கள் 2 பேரும் டேட்டிங் போகிறேன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. அப்படின்ட்டு தேங்காய் பிடிச்சி தள்ளி ஊற்றி பற்ற வச்சு விட்றான். ஸோ அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே போயிடுறாங்க. உங்களுக்கு இப்போ தான் மன நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஜங்கு லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டோமோன்னு தோணும். இப்போ தேங்காய் பார்க்குறீங்க. ஏய், நான் தாண்டி மாமா வேலை பார்த்தேன். தெரியும் நீ தான் பண்ணியிருப்பேன்னு, எனக்கு அப்போவே தெரியும். அந்த ரோஹி பொண்ணு ஜங்கை பார்த்துட்டே இருந்தா. அப்போவே புரிஞ்சுட்டேன்ல. புரிஞ்சுட்டேன். அப்படின்னா உனக்கு இந்த கில்டினஸ் போயிடுச்சா? இப்போ அஜயனை லவ் பண்ணுவியா? பார்க்கலாம். ஏய், என்னடி, நான் ரொம்ப அலைய வச்சுட்டடி இந்த 4 மாதமா. முடியல தெரியுமா? ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஓகே, ஃபைன் ஃபைன், இதுக்கப்புறம் பேச வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுவேன். உன்னோட மூச்சிங்கெலாம் என்னால் கேட்க முடியாது. அதான் இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, பார்த்துக்கலாம். அப்படின்ட்டு டயாங் தான் அப்படியே குழந்தைய உங்களையும் கூப்பிட்டு போயிருப்பான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு தான் இருந்திருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஹோட்டலில் ஷிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பா. உங்கள் ஃபேமிலியில் பழையபடி தான். ஆக்சுவலி டயாங்க்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டயாங்கோட அப்பா அம்மா, ஆக்சுவலி உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வீட்டில் இருப்பான். டயாங் மட்டும் தான் ஆஃபீஸ் போவான். உங்களை கேரிங்க பார்த்துருப்பான். ஏன்னா நீங்களும் போக போக என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. நீங்கள் சொல்லியிருக்கணும், சொல்லாத உங்கள் தப்பு. ஸோ ஏற்றுக்கிட்டீங்க, பட் டயாங்கை மட்டும் ஏற்றுக்கல. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நடக்குது. அண்டு இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு 6 மந்த் ஆச்சு. இப்போ டயாங் தான் குழந்தைய பார்த்துட்டு இருக்கா. டேய், என்னடா பண்ணுறது? ஆத்தாக்காரின்னு தள்ளி வச்சுட்டே இருக்கா. நானும் பைத்தியக்கார மாதிரி இருந்துகிட்டே இருக்கேன். எனக்கும் வலிக்குதுடா கீழே. உனக்கு இப்போ வலிக்காது இல்லை? ஐயா, என்ன பேசிட்டீங்க குழந்தைகிட்ட? குழந்தைய கொடுங்க, வெயிட் பண்ணணும். அப்படியாடி? அப்போ எனக்கு கிடையாதா? கீழே பால் வச்சுருக்காங்க, போய் குடிங்க. நான் என்ன மாடா கீழே போய் குடிக்கிறதுக்கு? ஆமாம், எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல, எதுக்கு என்ன? ஏய், நல்லா வச்சு செய்யறடி. முன்னாடியெல்லாம் மாமா மாமான்னு கெஞ்சுவேன், இப்போ பேர் சொல்லி கூப்பிடுறேன். ஒரு டைமாச்சு மாமான்னு கூப்பிடுறே. முடியாது, கூப்பிட மாட்டேன். ஏய், கூப்பிடுறி. முடியாது, கூப்பிட மாட்டேன் உன்னை. ஏய், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி. பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன். பழி வாங்கினதான் போதும், பண்ணிட்டே பழி வாங்குடி. குழந்தை. ஏய், அது ஒரு பக்கம் குடிக்கிறான், நானும் குடிச்சிக்கிறேன்டி. அப்படின்ட்டு எடுத்து ஒரு மாதிரி குடிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பிடிச்சி பற்றி விடுறீங்க அவனை. ஏண்டி தள்ளி விட்ட? அப்படித்தான் தள்ளி விட. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓ, ஒரு மாதிரி இருக்கா? அப்படின்னா நான் பண்ணுறேன்டி அப்படின்னு வர பார்க்குறான். நீங்கள் அவனை ஹிட் பண்ணி தள்ளி விட்டுறீங்க. இப்போ குழந்தைய நல்லா தூங்கிடுது. பக்கத்தில் தொட்டையில் இருக்கும், அதுக்குள்ளே குழந்தைய போட்டுட்டு என்ன பண்ணுற? ஏய், என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதான் எல்லா காயமும் சரியாச்சுல்ல. எனக்கு நீ வேணும். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னா கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் லவ் பண்ணுற, ஏதோ கோவத்தில் பண்ணுற, அதெல்லாம் மறந்துடலாம்டி. பாஸ்ட் புரியுதாடி பொண்டாடி? பாஸ்டெல்லாம் மறந்துடலாம். ஜஸ்ட் பாஸ்ட்டை மறந்துடலாண்டி, புரியுதா? அதே வச்சு தொங்கிட்டு நிற்காத கடைசி வரைக்கும். நம்மளுக்கு இன்னும் வாழ்கிறதுக்கு நிறைய காலம் இருக்கு. நம்ம லவ்வை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி? அடுத்த குழந்தையில. அன்னைக்கு சொன்னேன்ல, ஒரு குழந்தைய போ. இல்லடி, அது கொஞ்ச நாளைக்குடி. கொஞ்ச நாளைக்கு குழந்தைக்கு ஒரு 3 வயசானதுக்கப்புறம் ஒரு குட்டி பொண்ணு, 2 குழந்தை போகுது என்ன? எனக்கு ஒன்று மாதிரி ஒரு குழந்தை வேணும். அவன் பார்க்க என்ன மாதிரி இருக்காடி. என்னை பார்க்கவே எனக்கு பிடிக்காது. அப்படி அந்த குழந்தை பிடிக்காதா? அப்படி இல்லடி, எனக்கு பிடிக்கும்டி. குழந்தைன்னா பிடிக்கும்டி. எனக்கு ஒன்று மாதிரி ஒரு க்யூட்டான, ஒரு அழகான, ஸ்வீட்டான, ஆட்டான பொண்டாட்டி வேணும்டி. பொண்டாட்டி இல்லடி, அது வாய் தவறி. பொண்டாட்டி மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தை வயிற்றுலேருந்து வந்தால் அழகாக இருக்கும்ல.
ஆனால் இப்போதைக்கு குழந்த வேணாம். ஆனால் கீழே வலிக்குதுடி, முடியலடி. நானும் ஒரு ஆண் மகன் தாண்டி, எனக்கு ரொம்ப வலிக்குது. தயா எதுக்கு எல்லாமே ஏய் ஆ ஆ தயா ஏன் இந்த மாதிரி குழந்த ஆ, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? எல்லாமே கழட்டிட்டேன். உம், உம், உம். ஆ தயா நீ ஏய் ஒ- ஆ அப்படிதான்டி, அப்படிதான் மாமான்னு சொல்லுடி அப்படின்னு தான் விடுவேன். சொன்ன விட்டுருவியா? ரொம்ப டைட்டாக இருக்கு. ஆமாடி டைட்டாக இருக்கும் தான் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணி முடிக்கிறான். என்ன பண்ணுறது? ஏன் இந்த மாதிரி பண்ண? நல்லா இருக்குடி. உம்மா. குழந்தை குழந்தை அழுகுறான். இருக்கிற நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்படியே குழந்தைய எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே மில்க் ஃபீட் பண்ணி அவனே படுக்க வைக்கிறீங்க. ஸோ நடுவில் குழந்தை, இந்த சைட் தாயா, இந்த சைட் நீங்கள். ஸோ அப்படியே அவங்கள பார்க்குறான். அவன் கையை அப்படியே அவன் ஹெட்டில் வச்சுட்டு, என்ன அப்படி பார்க்குற? எனக்கு தெரியல என் லைஃப் எப்படி போகுது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கண்டி. என் லைஃப்பில் ஒன்று முன்னாடியே சூஸ் பண்ணியிருக்கணும், அது வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. இப்போ ரொம்பவே லவ் பண்ணுறேன். நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. பார்த்தேன் பெரிய ஆட்டம் அப்படியே புலி மாதிரி பரான்றல்ல. அப்படிதான் மாமா ஸ்டைல். மாமான்னு சொல்றி. ஆ சரி மாமா. ஏய் அகைன் சொல்றி. ஹா ஓகே மாமா. ஏய் பிடிச்சிருக்குடி, இது பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்குடி, லவ் யூடி, குழந்தைக்கு அப்படின்ட்டு முத்தம் கொடுக்குறான். ஸோ அப்படியே ஒரு ஹாப்பி ஃபேமிலி தான். ஓகேடா, இந்த ஒன் சைடு இதில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறது, அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி தான் போயிருக்கும். சரி ஃபைனல் ஓகே, நம்ம ஜங்கு குருகியை சேர்த்து வச்சாச்சு. அண்ட் லியா வாங்கிட்டா அது சொல்லி முடிஞ்சு, அது போயிடுச்சு. அண்ட் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எப்படியோ முடிச்சிட்டேன்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல ஒன் சைடர் வாடேன். அண்ட் பர்பிள் யூ சப்போர்ட் மீ.